கழிவு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதாவது நான் பிரதேச சபை தலைவர் காலம் என்பது உண்மையிலே நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அதாவது குப்பை கூடங்களை அகற்றி அதை ஒழுங்குபடுத்தும் வேளையில் கிட்டத்தட்ட அது எத்தனை கோடி ப்ரொஜெக்ட் ஆகுது. 30 வருட காலம் தீர்த்து முடிக்க முடியாத ஒரு பிரச்சனையை நீங்கள் தீர்த்தீர்கள். நீங்கள் சொன்ன அந்த தீயணைப்பு இயந்திரம் 100% இலவசமாகத்தான் இந்த திட்டங்களை செயல்படுத்தினால் மாஷா அல்லாஹ் அக்குருணையில் ஒரு அழகான ஒரு வடமிகு நகரமாக மாறும். நான் இந்த கட்சி மாறி அரசியல் அதாவது களமிறங்கினேன் என்பதும் ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டம். வடக்கு கிழக்கு மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மத்திய ஆளக்கூடிய அரசாங்கத்துடைய சபைகள் மிக அரிது. ஒரு சிந்தனை போக்குள்ள ஒருவர் ஒரு பிரதேச சபையின் தலைவராக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய வைஸ் மீடியா ஊடகத்தினூடாக தொடர் நேர்காணல் நிகழ்ச்சியில் நாம் உங்களுக்கு இன்று சந்திக்க இருக்கும் ஒரு நபர் மிகவும் பேசுபொருளாக கடந்த காலங்களில் அரசியலில் பல சாதனைகளை படைத்தவர். அது மட்டுமல்லாது இலங்கையின் இளம் தொழிலதிபர் என்று கூட சொல்லலாம். அக்குருணையில் தன்னுடைய தொழில் வியாபார ஜாம்பவான்களோடு அக்குருணையின் முன்னேற்றத்துக்காக பல வழிகளிலும் பல வேலை திட்டங்களை செய்து வாலிபர்களின் மனதை வென்றவர். தன்னுடைய இளம் வயதிலேயே பல சாதனைகளை படைத்தவர். கடந்த கால அனுபவங்கள், அவரின் கடந்த கால வேலை திட்டங்களில் அக்குருணையில் பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார். தற்போது அவருடைய அரசியல் களத்தில் எதிர்காலத்திலும் பல வேலை திட்டங்களை அவர் செய்வதற்காக காத்திருக்கின்றார். எனவே அவரை பற்றின சில தெளிவான விடயங்களை எங்களுடைய இந்த நேர்காணல் மூலம் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஐக்கிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளராக போட்டியிடும் இஸ்திகார் இமாதுதீன் அவர்தான் முன்னாள் தவிசாளராக பல சாதனைகளை படைத்தவர். எனவே அவரோடு சில விடயங்களை உரையாடிதான் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோடு இந்த நேர்காணலில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் உங்களை பற்றின சில நல்ல தெளிவான விடயங்களை எங்களுடைய நேர்கள் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களை பற்றி சில அறிமுகங்களை எங்களுடைய நேர்களுக்கு தர முடியுமா? வைஸ் மீடியா நேயர்களுக்கு மனங்கணிந்த சலாத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போன்று வைஸ் மீடியா இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தமைக்கு அதனுடைய உரிமையாளர் ஃபௌசரும் அவருடைய குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவித்தவனாக, உண்மையிலே என்னை பற்றி ஒரு பெரிதாக ஒரு அறிமுகம் தேவையில் நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் நான் அக்குருணை புல்பஹத்தனை கிராமத்திலே ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து அக்குருணை ஜாகிரா தேசிய பாடசாலையிலே எனது கல்வியை உயர்தரம் வரை கற்றவன். அதனைத் தொடர்ந்து உண்மையிலே வியாபாரத்துறையில் ஈடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதிலும் சர்வதேச மட்டத்திலே இன்று எனது வியாபார நிறுவனத்தை வளர்த்து கொண்டு அரசியலுக்கு நான் உண்மையிலே எனது விருப்பத்தின்கள் நான் வரவில்லை. உண்மையிலே ஒரு துறைசார் குழுவினால் உண்மையிலே 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அரசியலுக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதுதான் உண்மையான நிலைமை. அன்றிலிருந்து இன்று வரை நான் இந்த ஊருக்காகவும் அதே போன்று இந்த சமூகத்துக்காகவும் என்னாலான அரசியல் ரீதியான பணிகளை இதுவரை செய்து வந்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நீங்கள் உங்களுடைய அரசியல் காலத்துக்கு முன்பாக பல சாதனைகளை படைத்தவர். எவ்வாறு உங்களை வளர்த்து கொண்ட உங்களுடைய இளம் வயதிலேயே நீங்கள் ஒரு வியாபாரியாகவும் ஒரு வெளிநாட்டு தொடர்புள்ளவராகவும் இருந்தீர்கள். அதை எவ்வாறு நீங்கள் அது உண்மையில ஒவ்வொருவருக்கும் அந்த அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்மையிலே அவர்களை அடுத்த தரத்துக்கு எடுத்து சொல்வது. அந்த வகையில் உண்மையிலே நான் வியாபாரத்தில் தெரிவு செய்த துறை, அதாவது ஆடை கைத்தொழில் சம்பந்தமாக உள்ள துறை. இது உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு சர்வதேச மட்டத்திலே மிகவும் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வியாபாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு அக்குருணையை பொறுத்த வகையில் வெளிநாடு சென்று தன்னுடைய தனி முயற்சியினால் அவர் சம்பாதித்து வருவதை விடவும் இந்த நாட்டில் ஒரு உற்பத்தியை செய்து மற்றவர்களுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும். சொல்கின்ற அந்த கருத்து உண்மையிலே மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. ஏனென்றால் இன்று நாங்கள் அதாவது இலங்கையை பொறுத்த மட்டும் முஸ்லிம் சமூகம்
வியாபார சமூகம் என்று பொதுவாக சொல்லுவது. அதிலும் நாங்கள் தேடி பார்த்தால் கூடுதலாக இந்த வியாபாரத்திலே நாங்கள் தரகர் வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். யாரோ உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நாங்கள் விற்பனை செய்து கொடுத்து அப்படியான ஒரு வியாபார தொடர்பு தான் எங்களுடைய சமூகத்தில் கூடுதலாக காணப்படும். சிலர் தன்னை வளர்த்து கொண்டு அந்த உற்பத்தி துறையில் இன்று செல்வதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் அந்த அப்படியான துறையில் செல்லக்கூடியவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு ஒரு அடுத்த நிலையை இந்த வியாபார துறையிலே அடைவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த வாய்ப்புகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். பல உதவிகளை செய்து சில நன்மதிப்புகளை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அக்கருடைய அது ஒரு பொக்கிஷம் என்று கூட சொல்லலாம். அக்குருணையில் மாத்திரமல்ல, இலங்கை பூராகவும் அதை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் நீங்கள் அரசியலுக்கு வரும் முன்னதாகவும் இவ்வாறான வேலை திட்டங்கள் செய்வதுண்டா? அக்குருணை என்றால் பொதுவாக தெரியும், அக்குருணை மக்கள் உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள். பொதுவாக நாங்கள் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் அல்லது வன் செயல்கள் இப்படியான நேரங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எந்த ஒரு ஊராக இருந்தாலும் முதலில் அந்த ஊருக்கு உதவிகள் எடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த அக்குருணை மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இதில் இது அக்குருணை மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம். அல்ஹம்துலில்லாஹ். வகையில் ஒரு இளம் வயதிலே இவ்வாறான வியாபார சிறந்த நோக்கங்களை முன்வைத்து நீங்கள் நகர்ந்து கொண்டு போகும் வேளையில் தான் இந்த அரசியல் என்ற ஒன்று உங்களுக்குள் வந்திருக்கும் நினைக்கின்றேன். நீங்கள் அரசியலுக்குள் வருவதற்கான முதல் காரணம் என்னதாக அமைந்தது? உண்மையில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நானாக விரும்பி இந்த அரசியலுக்கு வரவில்லை. எனது அரசியலையும் இந்த வியாபாரத்தை நான் ஒருபோதும் கலக்கவில்லை. அதாவது ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று நான் இதுவரைக்கும் சம்பந்தப்படுத்ததும் இல்லை. எதிர்காலத்தில் அப்படி சம்பந்தப்படுத்த எண்ணமும் இல்லை. இது நான் உள்வாங்கப்படுவதற்கான காரணம் மிக முக்கியமாக, நான் எங்களுடைய பாடசாலை அக்குருணை ஜாகிரா தேசிய பாடசாலையில் கல்வி கற்றுவிட்டு அங்கிருந்து வெளியேறியவுடன் தொடர்ச்சியாக இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கம், அதே போன்று பழைய மாணவர் சங்கம் இப்படியான அந்த சங்கங்களுடன் தொடர்ந்து பணியாற்றி வந்தேன். உண்மையிலே இந்த ஒரு சமூக சேவை என்பது உண்மையிலே நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி செய்தாலும் ஒரு நிலைக்கு மேல் இந்த சமூக சேவையினால் எங்களுக்கு அந்த இறுதி பலனை அடைந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை வருகிறது. அந்த அரசியல் என்பது உண்மையிலே இந்த அரசியலுக்கு நல்லவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகள் அறிந்தவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். சமூகத்துடன் நின்று சமூகத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து என்னில் இருந்தது. அந்த வகையில் PMJD என்ற அமைப்பு ஒரு புதிய கட்சி அல்ல, இது ஒரு சிவில் அமைப்பு. உண்மையில் இது ஒரு அரசியல் கட்சி அல்ல. சரியா? அவர்கள் அதாவது இந்த அக்குறையில் இருந்து இப்படியான ஒரு அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே சமூக ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்த 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலே போட்டியிட்டோம். இலங்கையை பொறுத்த வகையில் அரசியல் என்பதே ஒரு சாக்கடைன்னு தான் சொல்லுவார்கள் பொதுவாக. என்னென்றால் அரசியலுக்குள்ளால் யாரும் வருவதற்கு முயற்சிப்பதும் இல்லை. சாதாரண முறையில் அவ்வாறு வர முடியாது. காரணம், அவர்களுக்குள்ளால் ஒன்று உதிக்க வேண்டும், சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் தான் வருவார்கள். தன்னுடைய ஊரில் பல குறைகள் இருக்கின்றன, அவைகளை இனங்கண்டவர்கள் தான் அந்த ஒரு அரசியலுக்குள்ளால் வந்தால் என்னால் பல வேலை திட்டங்கள் செய்யலாம் என்ற ஒரு ஆவேசமும் வரும். அதே போன்று சமூக சேவைகள் செய்து கொண்டிருப்பவர்களோடு ஒரு தனிநபர் சமூக சேவை செய்வது குறைவு. அவர்களோடு ஒரு இணைப்பாக ஒரு குழு இருக்கு. அந்த குழுவோடு இணைந்துதான் சமூக சேவைகள் செய்வார்கள். அதில் தன்னை ஒரு தலைவராக நியமித்த பிறகு அவர்களுக்கு ஊக்குவிப்பார்கள், நீங்கள் அரசியலுக்கு சென்றால் இதைவிட பலமாக சமூக சேவை செய்யலாம் என்று. பொதுவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வகையில் ஒரு பிரதேச சபையினால் பல வேலை திட்டங்கள் செய்யலாம். அந்த வகையில் தான் நான் நினைக்கின்றேன் அந்த டைமும் உங்களை அதுக்கு உள்வாங்கி இருப்பார்கள், எங்களுடைய அக்குருடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக. இதன் பொழுது முதலாவது நான் 2011ஆம் ஆண்டு நடந்த பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிட்டு ஒரு பிரதேச சபை உறுப்பினராகத்தான் முதலில் நான் பிரதேச சபைக்கு தெரிவானேன். உண்மையிலே அரசு தரப்பு சொல்லுகிறது, ஊரின் அபிவிருத்தி வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி வேண்டும் என்றால் மத்திய அரசை ஆளக்கூடிய கட்சிக்கு வாக்களிக்கும்படி சொல்லுகின்றார்கள். அல்லது மத்திய அரசுக்கும் எந்தவித தொடர்பும் இந்த பிரதேச சபைக்கு இல்லை. அதாவது பிரதேச சபைக்கு நாங்கள் பல கட்சிகளிலே போட்டி போட்டு பிரதேச சபைக்கு உள்ளே சென்ற பிறகு அங்கு ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பு என்றொன்று இல்லை. ஒரு பிரதேச சபை தலைவர் இருப்பார், ஒரு உபதலைவர் இருப்பார், மற்ற அனைவரும் கௌரவ உறுப்பினர்கள், அவ்வளவுதான். இதில் ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பு என்று ஒன்று இல்லை. எல்லாம் ஒற்றுமையாகத்தான் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில்
இந்த பிரதேச சபை என்பது உண்மையிலே இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வருமானங்கள், வரி வருமானங்கள், மற்ற அதாவது முத்திரை வரி, அதே போன்று வரி பணம், அதே போன்று இந்த போலீஸுக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய தடமுதல், இப்படியான வருமானங்களை ஒன்று சேர்த்து அவற்றை இந்த பிரதேசத்தில் உள்ள அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதுதான் இந்த பிரதேச சபையினுடைய முக்கிய பணி. இதற்கென்று ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறது என்று. அதுக்கு பிறகு நான் உண்மையிலே அன்றைய பிரதேச சபை தலைவரிடம் நான் கேட்டேன், எனக்கு இந்த புத்தகம் ஒன்று தேவை என்று. உண்மையிலே அவர் அதனை அரசு அச்சக உண்மையிலே அந்த அனுபவத்துடன் தான் நான் 2018 ஆண்டு நடைபெற்ற பிரதேச சபை தேர்தலிலே தெரிவாகி இந்த பிரதேச சபையினுடைய தலைவராக. அதுவும் கூட உங்களுக்கு அந்த டைமில் எவ்வாறு அக்குருணை மக்களுடைய ஒத்துழைப்பு எவ்வாறு இருந்தது? எவ்வாறு அக்குருணை மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சு? நிச்சயமாக அந்த ஒத்துழைப்பு உண்மையிலே மிக சிறப்பாக இருந்தது. 2018 ஆண்டு நாங்கள் அந்த தேர்தலிலே ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் வெளியிட்டோம். முதலிடம் கொடுத்தது இந்த கழிவகற்றல் பிரச்சனை தொடர் பிரச்சனையாக இருக்கின்றது, அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு திட்டத்தை நாங்கள் முன்வைப்பதற்கு முயற்சி செய்வோம் என்ற விடயம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முதலில். அதாவது இந்த பிரதேச சபையினால் இன்னும் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த தேவை இருந்தாலும் இந்த கழிவு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதாவது எனக்கு ஞாபகம் 2017-18 கால பகுதிகளிலே அக்குறை நகரிலே துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு இந்த குப்பை கூலங்கள் நிறைந்து பிரதேச சபையில் இருக்கக்கூடிய சுகாதார அதிகாரி, செயலாளர் இவர்களுடன் மிக தீவிரமாக இந்த விடயத்தை கலந்து ஆலோசனை செய்து உண்மையிலே ஒரு இந்திய நிறுவனத்துடைய சில ரெக்கமெண்டேஷன்களை பெற்று நிலையான ஒரு தீர்வு திட்டத்தை வைக்கிறதுக்கு முடிவாக இருந்தது. உண்மையிலே அதிலும் அந்த தீர்வு திட்டத்திலே 180% வேலைகள் இதுவரை முடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 120% வேலை எஞ்சி இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்குள் அந்த வேலை திட்டத்தை, அதாவது முதல் கட்டத்தை நாங்கள் நிறைவு செய்வதற்கு எங்களால் முடிந்திருந்தது. பிரதேச சபை தலைவர் காலம் என்பது உண்மையிலே நிறைய சேலஞ்சஸை பேஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் தாக்குதல், அதற்கு பிறகு வந்த ஆட்சி மாற்றம், அதோடு ஆட்சி கவிழ்ப்பு, அதோடு வந்த கொரோனா. அதாவது நாங்கள் இன்று அதனை மறந்துவிட்டோம். உண்மையிலே கொரோனா காலம் என்பது அக்குருணைக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை காலமாக இருந்தது. அந்த நேரத்திலே முழுமையாக இந்த களத்தில் இருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நேர காலங்களில் ஒரு அக்குருணை மக்களோடு மக்கள் கலந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அந்த காலத்தில் செய்திருந்தார்கள். அது உண்மையில, அதாவது அந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த வேண்டும், மாத்திரமில்லை பலரும் விசேடமாக எங்களுடைய தனவந்தர்கள் நிவாரண பொருட்களை வழங்குவதற்கு AWS என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதனை செய்தார்கள். அக்குனை ஜம்மியத்துல் உலமா அதனுடைய அப்போதைய தலைவர் சியாமோலி உள்வாங்கலாக, அதே போன்ற அக்குனை மஸ்ஜித் சம்மேளனம், இப்படியாக எல்லோரும் ஒன்றிணைந்து உண்மையிலே அதற்கு அரசியல் ரீதியாக கொடுக்கக்கூடிய எல்லா விதமான உதவிகளையும் பிரதேச சபை பக்கம் இருந்து நான் செய்ய, இப்படியாக அந்த நேரம் இருந்த அக்குனை பிரதேச செயலாளர் திருமதி இந்திகா அவர்களும் உண்மையிலே இந்த விடயத்திலே ஒரு நியாயமான பங்களிப்பை செய்தார். கூட்டாக தனித்தனி இல்லாமல், அதாவது பிரதேச சபை ஒரு பக்கம், பிரதேச செயலகம் இன்னொரு பக்கம், போலீஸ் இன்னொரு பக்கம், அதே போன்று சுகாதாரத்துறை இன்னொரு பக்கம், அப்படி இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரு குழுவாக நின்று உண்மையிலே நாங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டோம். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், சில மீடியாக்கள் மூலமா அக்குனுடைய நிலைமைகள், அது அக்குனை பற்றி ஒரு பிழையான ஒரு தவறான கருத்துக்கள் கூட பரப்பப்பட்டது. நாங்கள் இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் ஒரு குழுவாக நாங்கள் எதிர்கொண்டதுனால் உண்மையிலே என்னுடைய அந்த பிரதேச சபையினுடைய அந்த தலைவர் காலம் என்பது உண்மையிலே எங்கள் ஊரை பொறுத்த மட்டில், எங்கள் நாட்டை பொறுத்த மட்டில் மிக சவால்கள் மிக்க ஒரு காலமாக இருந்தது. அந்த வகையில் உண்மையிலே எங்களுக்கு அந்த சரியான முறையில் இந்த அபிவிருத்தி திட்டங்களை கூட செய்ய முடியாமல் போனதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஆமாம், கடந்த காலங்களில் ஒரு உறுப்பினராக இருந்தமையினால் பல பேரோடு நீங்கள் தொடர்பு வைத்திருப்பீர்கள். அதே மாதிரி அரசியல் தலைவர்களோடு நல்ல நெருங்கிய உறவு வைத்திருக்கீர்கள். இந்த வகையில் நீங்க ஒரு சேர்மனாக அந்த சீட்டில் இருந்து பல வேலை திட்டங்கள் செய்ய இருந்துச்சு. ஒரு நிலை குலைந்த நிலையில் அந்த காலத்தில் இருந்தது கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் என்று கூட சொல்லலாம். என குப்பை கூடங்களை அகற்றி அதை ஒழுங்குபடுத்தும் வேலையில் கிட்டத்தட்ட அது எத்தனை கோடி ப்ராஜெக்ட் ஆக இருந்தது? அது உண்மையில அந்த கிட்டத்தட்ட அந்த 3 அல்லது 4 வருடங்களுக்குள் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் அந்த வேலை திட்டத்துக்கு நாங்கள் ஒதுக்கினோம். இதில் ஒரு அரைவாசி இன்னும் தேவைப்படுகின்றது இந்த வேலை திட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு. உண்மையிலேயே இந்த வேலை திட்டத்தை பொறுத்த வகையில் அக்குருணைக்கு ஒரு மைல்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய இந்த வேலை
ஏனென்றால் ஒரு அக்குறுணையில் தீராத 30 வருட காலம் தீர்த்து முடிக்க முடியாத ஒரு பிரச்சனையை நீங்கள் தீர்த்தீர்கள். எனவே அதை தீர்த்தது என்பதோ உண்மையிலே ஒரு மைல்கல் தான். இருந்தாலும் அதற்கு இடம் வசதிகள் எவ்வாறு அமைந்திருந்தது? அதிலே தான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த நான் நினைத்தேன். உண்மையில் அந்த நேரத்திலே மறைந்த எங்களுடைய முன்னாள் பிரதேச சபை தலைவர் மர்ஹூம் சுலைமான் அவர்கள் மிக தூர நோக்குடன் சிந்தித்து இந்த காணி, அதாவது கிட்டத்தட்ட 8 ஏக்கர் பரப்பளவினால் இந்த காணியை அவர் வாங்கி வைத்திருந்தார். அந்த 8 ஏக்கர்ன்றது இப்போதைய ப்ராஜெக்டுக்கு பூரணமாக செய்வதற்கா இல்லாத இந்த மீதம் அதிகமாக இல்ல, இந்த மீதம் இருக்கின்றது அந்த காணியிலே. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவைப்படுகிறது, அதாவது கொம்போஸ்ட் உற்பத்தி செய்வதற்குரிய ஒரு நிலப்பரப்பு தேவைப்படுகிறது. அதற்கு பிறகு அக்குறுணையின் இன்னொரு ஆக முக்கியமான தேவையாக இருப்பது இந்த கலி பவுசர் சர்வீஸ். இது அக்குறுணையில் இல்லை. இன்று அக்குறுணையில், அதாவது இந்த மாதிரியான உங்களுக்கு தெரியும், இந்த டெனேஜ் எதுவும் நிறைஞ்சிட்டு என்றால் அதுக்குள்ள சர்வீஸை எங்களோட மக்கள் வெளியிலிருந்து எடுக்கிறாங்க. இந்த இடம் நியாயமாக தேவைப்படும் எங்களுக்கு. அவற்றையும் எதிர்காலத்திலே அந்த நேரமே நீங்க திட்டமிட்டு வைத்திருக்கின்றோம். இப்ப நாங்கள் அந்த அதாவது உக்கி போகின்ற கழிவுகள் அகற்ற வேலை திட்டம் போல ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனூடாக கொம்போஸ் உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த முறை இந்த பிரதேசத்தை கைப்பற்றி அதனையும் நாங்கள் தொடங்கி அதனை தொடர்ந்து இந்த அதாவது டெனேஜ் கழிவு கலிபோசர் சர்வீஸையும் அந்த சேவையும் நாங்கள் மக்களுக்கு உத்தேசித்திருக்கிறோம். ஏன்னா இன்று எனக்கு தெரியும் அதாவது கூடுதலாக பணம் செலுத்தி நாங்கள் இவர்கள் ஒரு விடயத்தில் அவங்க அவசரமாக வர சொன்னால் கூட அவசரமாக எங்களுக்கு கிடைப்பதில்லை. கடந்த காலங்களில் எங்களுடைய அக்குறுணையில் நடந்த அனர்த்தங்களை பார்க்கும்போது உண்மையில எங்களுக்கு நிறைய தேவைப்பாடுகள் இருக்கின்றன. தீயணைப்பு தேவைகள் இருந்த பட்சத்திலும் கூட எங்களுக்கு முறையான அந்த தீயணைப்பு சேவைஸ் கூட எங்கள் அக்குறுணையில் இடம்பெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு பாராளுமன்ற அல்லது ஜனாதிபதி தேர்தல் அல்ல. உண்மையிலே ஒரு ஜனாதிபதி அல்லது பாராளுமன்றம் என்பது இந்த முழு நாட்டையும் உள்வாங்கக்கூடிய ஒரு விடயம். ஹாரிஸ் பத்து பிரதேச சபை, இதே போன்றால் பாத்ததும்பர பிரதேச சபை என்று இந்த பிரதேச சபையில் இருக்கின்றது. உண்மையில் இந்த பிரதேச சபையில் ஒவ்வொன்றுக்கும் அவர்களுடைய தேவைகள் வித்தியாசப்படுகின்றன. ஆகவே முதன்மை வேட்பாளர் என்ற ரீதியிலே ஒரு முன்மாதிரி நகரம் என்ற ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். உண்மையிலே இது வெறுமனே ஒரு எழுத்துக்களால் மட்டும் நிறுவப்பட்ட ஒரு விஞ்ஞாபனம் அல்ல. நான் ஒரு அக்குறுணை பிரதேச சபையினுடைய ஒரு உறுப்பினராக, அதை தொடர்ந்து அக்குறுணை பிரதேச சபையின் ஒரு தலைவராக எனக்கு இருந்த அனுபவங்களை வைத்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் முன்வைத்திருக்கோம். நீங்கள் சொன்ன அந்த தீயணைப்பு இயந்திரம், இப்படியாக எல்லா விடயங்களும் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. நிகழ்வாக சுருக்கமாக சொல்ல முடியுமா, இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நீங்கள் என்னென்ன விடயங்களை உள்ளடக்கியிருக்கிறீர்கள்? எதிர்காலத்தில் அக்குறுணையை பலமான ஒரு நகரமாக மாற்றுவதற்கும் ஒரு பிரதேச சபை என்றால் என்ன என்பதை நாங்கள் மிக தெளிவாக இதில் சொல்லியிருக்கின்றோம். அதே நேரம் கடந்த காலங்களில் நாங்கள் செய்த சில வேலை திட்டங்கள் தேசிய அளவில் எந்த அளவு தாக்கத்தை உண்டு பண்ணியது, இதுக்கு அக்குறுணை பிரதேச சபைக்கு தேசிய ரீதியிலான விருதுகளும் கிடைக்கப்பட்டது. அந்த வேலை திட்டங்களை சற்று நாங்கள் விளக்கியிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து உண்மையிலே ஒரு முன்மாதிரியான நகரத்தை கட்டியெழுப்பதற்கு இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் தேவை, என்னென்ன சேவைகளை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற யோசனைகள் இதில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய பிரதேச சபை தேவைகளை ஆன்லைன் சிஸ்டத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு வேலை திட்டத்தை செய்தோம். இனிவரும் காலங்களிலே இந்த பிரதேச சபையினுடைய இந்த தேவைகளை ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதாவது மக்களுக்கு இலகுவாக இந்த சேவைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய, உதாரணத்துக்கு பாதை ஒழுங்கு என்பது ஊருக்கு ஒரு வித்தியாசப்படும். ஆனால் இந்த தீயணைப்பு விடயம் என்பது இது முழு ஊருக்கும் தேவையான ஒரு பொதுவான விடயம். அதிலும் விசேடமாக உண்மையிலே அக்குறுணையை பொறுத்த மட்டில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு வளம் தான், அதாவது அக்குறுணையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளே வரக்கூடிய சகோதரர்களுடைய பங்களிப்பு. உண்மையிலே அவர்கள் ஊரினுடைய இப்படியான பொதுப்படையான பல விஷயங்களுக்கு அவர்கள் நிதி உதவி கூட செய்திருக்கிறார்கள். விசேடமாக ஞாபகப்படுத்த வேண்டும், அந்த பிளாஸ்டிக் போத்தல்களை சேகரிக்கக்கூடிய கூடுகள் உங்களுடைய ஒரு சிறந்த ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்க போய் தான் செய்தார்களா? அதாவது இந்த அக்குறுணையை சேர்ந்த சகோதரர்களிடம் நாங்கள் உண்மையிலே நான் கண்டொரு பழக்கம், நாங்கள் அப்படி நெருங்கி பழகித்தான் இந்த உதவிகளை பெற வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்கு நாங்கள் சரியான ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்தென்றால், இப்படியான பணப்பொருட்கள் வாங்கல் என்பது ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் இப்போது அதாவது எனக்கு இருக்க அனுபவங்களுடன் இந்த முறை இந்த பிரதேச சபையினுடைய தலைவராக வந்த பிறகு அவர்களை இன்ஷா அல்லாஹ் இணைத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு குழுவை நியமித்து அந்த குழு மூலமாக அரசாங்கத்தினால் செய்ய முடியாத வேலைகள் என்னென்ன இருக்கின்றதோ அவற்றை இந்த வெளிநாட்டு வாழ் சகோதரர்கள் மூலமாக
அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்குரிய ஒரு சிறந்த முயற்சி என்றுதான் கூட சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிறைய வேலை திட்டங்கள் சிறு சிறு குழுக்களாக செய்கிறார்கள். இவ்வாறான பிரதேச சபை உறுப்பினர்களோடும் சம்பந்தப்படுத்திக் கொண்டு செய்யும் போது அதை விரிவாகவும் சிறப்பாகவும் செய்ய முடியுமா இருக்கு. அதன் மூலமாக சிறந்த வேலை திட்டங்களை செய்ய முடியும். உண்மையிலே உங்களுடைய முயற்சி என்பது ஒரு ஒரு பாராட்டக்கூடிய விடயம். ஏனென்றால் இப்போ தற்போது அரசியல்வாதிகள் என்று உள்வாங்கப்பட்டு தேர்தலில் போட்டியிடுவது நிறைய பேர் திட்டங்களே இல்லாமல் போட்டியிடுவார்கள். நான் இந்த அரசியலுக்குள் உள்வாங்கப்பட்டு கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அக்குறுணையில் உள்ள குறைபாடுகள், இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து தான் போவதோ இல்லையோ முன்னதாக நான் முன்னாயத்தம் செய்து கொள்கிறேன். அந்த இடத்துக்கு போய் சீட்டில் அமர்ந்தால் எனக்கு யோசிப்பதற்கு டைம் இல்லை. நான் எடுத்து வைத்திருக்கிற வேலை திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றனாக செய்வது போகும். இது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். உண்மையிலே இந்த அக்குறுணை வெள்ளம் என்பது உண்மையிலே இது ஒரு பிரதேச சபையினால் உண்மையிலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. கடந்த நான் பிரதேச சபை தலைவராக இருந்த காலத்திலே யுஎஸ்ஐ நிறுவனத்தினுடைய உதவியுடன் அதாவது மணல் அகன்று மணலை, அதாவது இந்த ஆற்றில் சேர்ந்திருக்கக்கூடிய மணலை அகற்றக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அது உண்மையிலே அதிலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரதிபலன் இருந்தது. துரதிருஷ்டவசமாக நாங்கள் இந்த பிரதேச சபை கலைக்கப்பட்ட பிறகு துரதிருஷ்டவசமாக அந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவில்லை. அந்த வகையில் அது உண்மையிலே மீண்டும் அந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் விசேடமாக இந்த பிரதேச சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு முக்கியமான பணிதான் பாலர் பாடசாலை. துரதிருஷ்டவசமாக இதுவரையும் இந்த முஸ்லிம் பிரதேசங்களிலே எங்களுக்கு ஒரு பாலர் பாடசாலையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுடைய சகோதர இனம் வாழக்கூடிய பிரதேசங்களிலே 2 பாலர் பாடசாலைகள். நீங்கள் திட்டமிட்டு இருப்பது இதை செயற்படுத்தினால் இது பணம் வரவிட்டு கொண்டு தொடர்ச்சியாக கொண்டு போவதா மக்களிடமிருந்து, அல்லது இலவசமாக கொடுக்க வேண்டிய திட்டமா? ஆரம்பத்தில் சொன்னது போல் உண்மையிலே எங்களுக்கு இதற்கு காணியினை கொள்வனவு செய்ய முடியாது. எங்களுக்கு யாராவது காணியை பெற்று தந்தால் அந்த பாடசாலை நிர்மாணித்து அது முற்றுமுழுதாக 100% இலவசமாகத்தான், அல்லது ஒரு பில்டிங் சரி லீசிங் எடுத்து அப்படி எல்லாம் செயற்படுத்த, அதாவது கூலி இல்லாமல் யாராவது ஒரு பில்டிங் எங்களுக்கு தருவார்கள் என்றால், அதாவது சொந்தமாக தர தேவையில்லை, நீண்ட கால குத்தகைக்கு தருவார்கள் என்றால் எங்களுக்கு அந்த பாலர் பாடசாலையை எடுத்து செல்ல முடியும் என்றால் உண்மையில் இந்த பாலர் பாடசாலைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கணும், அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த பாலர் பாடசாலைக்கு தங்களது பிள்ளைகளை அனுப்புவதில்லை. இந்த இடத்திலே அந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வு இங்கிருந்தே ஆரம்பித்து இருக்கின்றது. அதாவது இந்த வறிய குடும்பத்தினர்கள் இந்த பாலர் பாடசாலையை இதனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேரடியாக இந்த 1ஆம் தரத்துக்கு வரக்குள்ள அந்த இடத்துல இந்த பிள்ளைகள் மத்தியிலே இந்த சமூகத்தினுடைய ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்றது. அக்குறுணையை பொறுத்த வகையில் அனைவரும் பேசக்கூடிய ஒன்று செல்வம் படைத்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற நகரம் என்று. ஆனால் அவ்வாறு இல்லை. அதாவது இலைமறை காய்களாக கிட்டத்தட்ட 45% மக்கள் வறிய மாணவர்களை தன்னகம் வைத்துக் கொண்டு அவர்களை சிறந்த பாடசாலைகள் சேர்க்க முடியாமல், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், சிறந்த வசதி படைத்தவர்கள், அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ப்ரீ ஸ்கூலில் தன்னுடைய பிள்ளையையும் சேர்த்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு ஆவேசமும் கவலையும் தூக்கங்களும் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி அவர்களால் அதை சரியான செயல்படுத்த முடியாது. அது மாத்திரமல்ல சார், என்னன்னு சொன்னால் ப்ரீ ஸ்கூல் தற்போது திட்டமிட்ட முறையில் நடப்பதில்லை. தனக்கு தானே ஒரு பாடத்திட்டத்தை அமைத்துக் கொண்டு அதில் அவர்களுக்கு நினைத்த பிரகாரம் ஒரு என்டர்டைன்மெண்டாக போய்விட்டது. பிள்ளைகளுக்கு முறையான கல்வி அந்த இடத்தில் கொடுக்கப்படுமாக இருந்தால் உண்மையில் சிறந்த முறையில் அடுத்தடுத்த வளர்ச்சியில் கல்வியில் முன்னேற்றம் அடைந்த ஒரு சமூகமாக நாங்கள் மாற முடியும். பெரும்பாலானவர்கள் உண்மையிலே இது ஒரு சேவையாகத்தான் உண்மையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த பாலர் பாடசாலையுடன் ஒரு நெருங்கிய தொடர்பு எனக்கு இருப்பதனால் அந்த அங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியருக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியம் இப்படி மற்ற இதர செலவுகளை வைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே அதில் ஒரு பெரிய ஒரு லாபம் ஒன்றும் அடைவதற்கு முடியாது உண்மையிலே. ஆனா இருந்தாலும் அவர்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு சேவையை செய்து வருகின்றார்கள் உண்மையிலே. இருந்தாலும் அதாவது இலவசமாக இந்த பாடசாலை கல்வியை வழங்கக்கூடிய குறைந்தது ஒரு 3 பாலர் பாடசாலையாவது இந்த முஸ்லிம் பிரதேசங்களிலே அமையப்பட வேண்டும். இந்த பாலர் பாடசாலையினுடைய அத்தியாவசியம் எவ்வளவு என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் யாராவது இதற்காக வேண்டிய ஒரு காணியினை பெற்று தருவீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்திலே ஒரு அங்க சம்பூர்ணமான ஒரு முழுமையான எல்லா வசதிகளும் கூடிய ஒரு பாலர் பாடசாலையை அமைக்க முடியும் என்பதனை இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று மக்கள் மிகவும் ஒரு அழுத்தம் மிக்க வாழ்க்கையை தான் இந்த அக்குறுணையிலே கழிக்கின்றார்கள். உண்மையிலே இன்று இந்த அக்குறுணையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடம் ஒன்று, அது பொழுதுபோக்கு பூங்கா அல்லது பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று உண்மையிலே
தேவை. இது உண்மையிலே கடந்த கால 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் ஏதோ ஒரு வகையிலே மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை எங்களுடைய சுகாதாரத்துறையினர் சொன்னார்கள். ஃப்ரீ லெஷர் டைமை வந்து அழகா ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோட இருந்து போகக்கூடிய ஒரு அழகான ஒரு செயல் திட்டம் நினைக்கிறேன். உண்மையிலே நாங்கள் இதற்கு ஒரு சிறந்த இடத்தை நாங்கள் இனம் கண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பொழுதுபோக்கக்கூடிய ஒரு சேர்த்து ஒரு இடமாகவும் சற்று ரிலாக்ஸாக இருந்து போகக்கூடிய ஒரு இடத்தினை நாங்கள் இனம் கண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலத்திலே அந்த திட்டத்தையும் மிக சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். உண்மையில் அது சம்பந்தமாக எனக்கு மிக விரிவாக சொல்ல முடியாது, ஏனென்றால் அது சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் ஆமாம், நாங்கள் செயற்படுத்த வேண்டிய வேலைகள் அரசோடு இணைந்து செய்யும் போது அதை சில விடயங்களை விரிவாக பேச முடியாது. அபிவிருத்தி என்று இந்த ஒரு ஸ்லோகனை நாங்கள் கொண்டு போவது உண்மையிலே எந்த விதத்திலுமே பொருத்தம் இல்லாத ஒரு விடயம். உண்மையிலே இன்று அதாவது இன்று அக்குனை பொறுத்த மட்டில் நிறைய தேவைப்பாடுகள் இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இந்த சமூகம் ஒரு சுகாதாரமான ஒரு சூழலிலே வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இதுக்கு அக்குனை மக்களும் நிச்சயமாக இந்த விடயங்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு சில விடயங்களுக்கு அரச ஆதரவினை எங்களுக்கு பெற முடியாது. அதாவது அரசாங்கத்தினால் அது யார் இருந்தாலும் சில விடயங்களுக்கு எங்களுக்கு உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரங்களில் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் எங்களுடைய வெளிநாட்டு புலம்பெயர் சகோதரர்களின் உதவியுடன் சில வேலை திட்டங்கள் எங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு தைரியமும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கு. சந்தோஷ நிலையை அடையக்கூடிய விடயங்களை தான் நீங்கள் தொகுத்திருக்கின்றனர். இருந்தாலும் அக்குருணையில் சில அடிப்படை தேவைகளும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றன. அவைகளை தொகுத்து பார்க்க முடியுமாக இருந்தால் அக்குருணை நகரம் செழிப்பான ஒரு நகரமாக எங்களுக்கு காட்டப்பட வேண்டும். வெளி ஊர்களிலிருந்தும் எங்கள் அக்குருணை நகரத்தை நோக்கி வரும்போது பல குறைபாடுகள் அவர்களுக்கு கண்கூடாக தெரிவதுண்டு. அதே போன்று இப்போது இருப்பவர்களும் கண்கூடாக தெரிவது. அதை முதன்மைப்படுத்துவதாக இருந்தால் அக்குருணை நகரை என்ட்ரு ஆகும்போது ஒரு சரியான ஒரு வெல்கம் போர்டு இல்லாத ஒரு நிலை இப்போதே காணப்படுகிறது. அதே போன்று அந்த பாதை ஓரங்கள் சரிவனை செப்பனை செயற்படுத்தப்படாமல் இருக்கின்றன. அதே போன்று இப்போது கடந்த காலங்களில் ஒரு பிரதேச சபைக்கு ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக முறையான ஒரு சந்தையை அமைத்திருக்கின்றனர். இந்த சந்தை அக்குருணை நகரத்தில் ஏற்படுத்தி இருப்பதனால் பல அசௌகரியங்களை எங்களுடைய வியாபார தளங்கள் ஏற்படுத்துகின்றன. பார்க்கிங் வசதிகள் அந்த இடத்தை இந்த மாதிரி சந்தைக்கு உட்படுத்தினால் பார்க்கிங் இல்லாத ஒரு நிலையை காணப்படுகின்றது. அதே போன்று சாதாரண மக்கள் போய் வரக்கூடிய அவர்களுக்கு தேவையான தரிப்பிடங்கள் அமைக்கப்பட்டில்லை. இவ்வாறு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கின்றது. உள்பாதைகள் உடைக்கப்பட்டு சேதம் உடைக்கப்பட்டு இவைகளுக்கு ஏதாவது திட்டமிடங்கள் இது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருப்பதனால் சாதாரண மக்களுக்கு இது ஒரு மிகவுமே ஒரு அசௌகரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. நீங்கள் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போக வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த திட்டங்களை செயல்படுத்தினால் மாஷா அல்லாஹ் அக்குருணையில் ஒரு அழகான ஒரு வளம் மிகு நகரமாக மாறும். எவ்வாறு? உண்மையிலே ப்ரொஃபசர், இது ஒரு நல்ல ஒரு கேள்வி, இது ஒரு பொருத்தமான கேள்வியும் கூட. இதுதான் ஒரு பிரதேச சபையை கண்டிருந்து பார்க்க வைக்கக்கூடிய விடயம். முன்பு அதாவது கடந்த காலங்களில் நடந்த சில தவறுகள் தான் நீங்க சொன்ன பிரச்சனைகள் நடப்பதற்கு சில காரணிகள் அமைந்திருக்கு. அதனை சொல்லி நான் தப்பிக்கொள்ள நான் முயற்சி செய்யவில்லை. இன்றைய அதாவது ஏதோ ஒரு வகையில் அது என்னால் கூட நிவர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். இன்னொருவரை குறை சொல்வதல்ல முக்கியம், அந்த குறை நடந்திருந்தால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதுதான் ஒரு தலைமைத்துவத்துடைய ஒரு தலையாய பொறுப்பு. அந்த வகையில் உண்மையிலே இந்த கட்டிட நிர்மாணம் இந்த சம்பந்தமாக அக்குறை பிரதேச சபைக்கு இருந்த அதிகாரம் 1999 ஆண்டு மார்ச் மாதம் 21 அல்லது 29 நினைக்கின்றேன். இது நகர அபிவிருத்தி சபைக்கு, நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு மாற்றி கொடுக்கப்பட்டது. உண்மையிலே நகர அதிகார அபிவிருத்தி சபை ஒரு பிரதேச சபையிடம் இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர்கள் எதிர்காலத்தில் அக்குருணையை எப்படி அபிவிருத்தி செய்ய போகிறார்கள் என்ற ஒரு செயற்திட்டம், ஒரு டவுன் பிளான் நிச்சயமாக இந்த பிரதேச சபைக்கு வழங்கப்பட வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக 1999 ஆண்டு இந்த அதிகார பரிமாற்றம் நடக்கும் பொழுது அந்த விடயம் நடக்கவில்லை. எங்களுக்கு இந்த அபிவிருத்தி விடயங்களுக்கு நேரம் செலவழிப்பதும் மிகவும் குறைவாக இருந்து நாட்டில் இருந்து அந்த சூழ்நிலைகள் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடன் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசி நான் பிரதேச சபையின் தலைவராக பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு அந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அதிகாரிகள் அக்குரணைக்கு வந்து என்னையும் அந்த கூட்டங்களுக்கு அழைத்தார்கள். விசேடமாக எங்களுடைய வர்த்தக சங்கத்தினரை அழைத்து அவர்களுடைய யோசனைகள் உள்வாங்கப்பட்டு அதற்கு ஒரு ஆக்ஷன் பிளான் ஒன்று தயாராகி கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு
இனி வரும் காலங்களிலே அந்த வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய அந்த கடைசி காலத்து நகர திட்டமிடலில் ஏதாவது முன்னெடுப்புகள் செய்தீர்களா? இந்த மினி மார்க்கெட் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு அங்க சம்பூர்ணமான ஒரு எல்லா வசதிகளும் கூடிய ஒரு சந்தை பகுதி நாங்கள் அமைப்பதற்குரிய வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கென்று உண்மையில ஒரு தொகை நிதியும் கூட சபையிலே ஒதுக்கி வைத்திருக்கணும். அந்த நிதி நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் அந்த ஒதுக்கப்பட்ட நிதி அப்படியே இருக்கின்றது. நாங்கள் ஒரு விடயத்தை நினைப்பதற்கு எங்களுக்கு சும்மா நினைச்சதை செய்யலாம். அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் இவற்றுடன் நாங்கள் கலந்து பேசி அவர்களுடைய ஒப்புதல்களையும் எடுத்து நாங்கள் நிச்சயமாக இந்த வேலை திட்டங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையில இந்த ஆரம்ப கட்ட வேலைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு அடுத்தது உண்மையிலே இனிவரும் காலங்களில் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. மக்கள் நடந்து போகக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பான அந்த ஃபென்ஸ் எடுத்திருக்கின்றார்கள். அதை திட்டமிட்டு முறைப்படுத்தி செய்தது உங்களுடைய காலப்பகுதி. அக்குரணை வர்த்தக சங்கத்தினூடாக எங்களுக்கு வந்த ஒரு வேண்டுகோள் தான் அதாவது தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அக்குரணை பாலிகா வித்யாலயம் அந்த பிரதேசத்தில் தான் இருக்கின்றது. அதாவது பாடசாலை விடுகின்ற நேரங்களிலே கூடுதலாக இந்த பிள்ளைகள் பாதைகளில் வருவதனால் உண்மையிலே அதில் பல அசௌகரியங்களும் சில நேரங்களிலே வாகன விபத்துக்கள் நடக்கக்கூடிய கூடுதலான சந்தர்ப்பங்களும் இருந்ததனால் இதுக்கு ஒரு வேலி அமைத்து தரும்படி அவர்கள் கேட்டார்கள். உண்மையிலே நாங்கள் அதற்குரிய நிதியை ஒதுக்கினோம். உண்மையிலே அதை நாங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அதனை எங்களுக்கு செய்ய முடியாமல் போனது நினைக்கிறேன். நாங்கள் அந்த பிரதேச சபை கலைக்கப்பட்டு ஒன்றரை வருடங்களுக்கு பிறகுதான் அந்த வேலை நடந்தது. உண்மையிலே இந்த பாதைகள் நாங்கள் இருந்த காலத்தில் இயன்ற அளவுக்கு அதனை புனரமைப்புகள் செய்திருக்கின்றோம். சில இடங்களிலே புதிதாக பாதை தேவைப்படக்கூடிய இடங்களிலே புதிய பாதைகளை நாங்கள் நிர்மாணமும் செய்தோம். அதே போன்ற விஷயமாக எங்களுடைய இருந்த மிகவும் ஒரு பழமை வாய்ந்த கட்டிடம் எங்களுடைய பாடசாலை இருந்தது ஜீகல் பிரதேசத்திலே. அதற்கு முழுமையான அங்கு சம்பூர்ணமான ஒரு கட்டிடத்தை எங்களால் செய்ய முடிந்தது. அதே போன்று அளவத்துப்புற நகரிலே ஒரு பொது கழிப்பிடம் இல்லாத ஒரு பெரிய குறை தொடர்ச்சியாக இருந்து வந்தது. அந்த வேலை திட்டத்தையும் எங்களால் பூர்த்தி செய்ய முடிந்தது. அது கவனிப்பாளர்கிட்ட இருந்தது. நாங்கள் அதற்கு ஒருவரை வைத்து அதனை நிர்வாகம் செய்யக்கூடிய முறைப்படுத்தினோம். இந்த பொதுவான பரீட்சைகள், அதாவது 5ஆம் ஆண்டு புலமை பரிசல், அதே போன்று கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம், அதே போன்று கல்வி பொதுத்தர உயர்தரம், இந்த மாதிரியான பொது பரீட்சைகளுக்கு எங்களுக்கு கருத்தரங்குகளை வைக்க முடியும். நான் நினைக்கின்றேன் அக்குறை வரலாற்றில் முதல் முறையாக அக்குறை பிரதேச சபை மூலமாக என்னுடைய காலத்தில் தான் இந்த கருத்தரங்குகள் கூட நடத்தப்பட்டது. சட்டபூர்வமாக எந்தெந்த இடங்களுக்கு இந்த நிதிகளை ஒதுக்க முடியுமோ, அதிலும் விஷயமா கல்வி சம்பந்தமாக எந்த இடங்களுக்கு எங்களுக்கு நிதிகளை ஒதுக்க அதுக்கு இயன்ற அளவு கூடுதலாக அதுக்கு நிதிகளை ஒதுக்குவதற்கு நாங்கள் உண்மையிலே எதிர்பார்த்திருக்கிறோம். இவைகளை நிறைவு செய்வதற்கு தற்போதைய உள்ளாட்சி மன்றம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதிக்குள் நீங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் செய்த வேலைகளை நிறைவு செய்து விட்டாவது நான் வீடு ஒதுங்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அக்குரணையை ஒரு வளமுள்ள நகரமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு இளம் வயதிலேயே துணிச்சலாக இறங்கியிருக்கின்றீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு இப்போதைய இந்த கட்சியில் நீங்கள் இணைந்த பிறகு எவ்வாறு உங்களுடைய ஆதரவுகள் இருக்கின்றது? அதே போன்று சில காலங்களில் கடந்த காலங்களில் சொல்ல வேண்டும், நீங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கு மாறி மாறி வந்ததன் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது ஏன் அவ்வாறான நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்தது? அது என்ன காரணம்? நான் அந்த கட்சி மாறி மாறி அரசியல் அதாவது தேர்தலிலே களமிறங்கினேன் என்பதும் ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டம் அது. ஏனென்றால் இதுவரை காலமும் நான் சுயாதீன ஒரு குழுவின் மூலமாகத்தான் ஒவ்வொரு தேர்தலிலுமே களமிறங்கியிருக்கின்றேன். அதாவது இந்த சுயாதீன குழுக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சின்னம் இல்லை. பகுதி சுயாதீனமாக கேட்பதற்கு காரணம் என்ன? அதுக்கு உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சா ஒரு முக்கிய கட்சிகளில் ஈடுபடும்? இல்லை, அப்படி இல்லை. உண்மையை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த அரசியல் பிரவேசம் என்பது என்னுடைய தேவைக்கு அல்லது நான் திட்டமிட்டு இறங்கிய ஒரு விடயம் இல்லை. இது உண்மையில ஒரு துறைசார் நிபுணர்கள் பலர் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு முன்னெடுப்பு. அப்ப அதில் ஒரு வேட்பாளராகத்தான் நான் அது களமிறங்கினேன். அப்படியாக அதாவது அந்த காலப்பகுதிகள் உங்களுக்கு அந்த முறையான கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது உண்மையிலே சில கட்சிகள் இருந்து அழைப்பும் வந்தது இல்லாமல் இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஒரு ஒரு கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கமும் இப்படியான ஒரு அரசியல் முன்னெடுப்பில் இருந்தது. அந்த வகையிலே கடந்த 14 வருடங்கள் இந்த சுயாதீன குழு மூலமாக அந்த அரசியலில் ஈடுபட்ட என்ற ரீதியிலே நல்ல ஒரு அனுபவங்களை
பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. உண்மையிலே அந்த அனுபவங்களை வைத்துத்தான் நான் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து உண்மையிலே இந்த தேர்தல் களப்பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதில் விசேடமாக நான் சொல்ல வேண்டும், எங்களுடைய முன்னாள் அமைச்சர், எங்களுடைய தொகுதி அமைப்பாளர், மதிப்புக்குரிய ஒரு அமைச்சர் ஹலீம் அவர்கள் இந்த களப்பணியிலே அவருடைய அனுபவத்தை அதாவது தாராளமாக எங்களுடன் பகிர்ந்து கொண்டு மிகவும் ஒரு குதூகலமான முறையிலே இந்த களத்தில் எங்களுடன் இணைந்து அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அக்குரணை பிரதேசத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை அவர்கள் மும்முரமாக எடுத்துச் செல்கின்றார்கள். அந்த வகையில் உண்மையிலே மிக தெளிவாக இந்த தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்திக்கு வெற்றி வகை கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் உண்மையிலே விசேடமாக அதாவது எங்களுடைய சகோதர இனத்தினர் வாழக்கூடிய ஊர்களிலும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு வரவேற்பு நாளுக்கு நாள் எங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து செல்கின்றது. இரவு 9 மணி வரை தொடர்ந்தது. உண்மையிலே நாங்கள் உங்களுடன் நாளை காலை தான் இந்த நேர்காணல் இருந்தாலும் நாளை காலை 7 மணிக்கு நாங்கள் பணிக்கு செல்ல இருப்பதனால்தான் இந்த நள்ளிரவிலே இந்த செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு உண்மையிலே இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு நான் உண்மையிலே எனது மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லை. எங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது என்னவென்றால், ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய வேலை திட்டங்களும் அவர்களுடைய எதிர்கால திட்டமிடல்களை சிறப்பாகவும் அழகாகவும் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய அக்குரணை மண்ணுக்கு செய்த வேலை திட்டங்கள், செய்தவர்களுடைய சேவைகளை நாங்கள் மதிக்க வேண்டும். கண்டிப்பாக அவர்கள் செய்த வேலை திட்டங்களை குறையாக சொல்லி அவர்களை அரசியல் செய்து தான் ஒரு புதிய கட்சியாகவும் தான் ஒரு புதிய உறுப்பினராக அந்த இடத்தில் போய் சேர்ந்து விட்டால் செய்தவர்களுடைய பணிகள் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊடகங்கள் உண்மையிலே அது ஒரு சிறந்த ஒரு களமாக அமையும் என்று நான் நினைத்திருந்தேன். பொதுவாக ஒரு ஆளுங்கட்சியால் தான் வேலை திட்டங்கள் செய்ய முடியும் என்ற சில தவறான அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. ஒரு எதிர்கட்சியாக இருந்து அவர்களால் எதுவும் சாதிக்க முடியாது என்ற கதைகளும் இருப்பதுண்டு. இதை பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? இந்த பிரதேச சபை என்பது இந்த ஆளும் தரப்புக்கு அல்லது மத்திய ஆளக்கூடிய அரசு அல்லது இந்த ஜனாதிபதி அல்லது இந்த பாராளுமன்றத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆமா, இது அக்குரணைக்கு தெரிவு செய்யக்கூடிய பிரதேச சபையோட தலைவர், அதனுடைய கௌரவ உறுப்பினர்கள், அவர்கள் இந்த அக்குரணை பிராந்தியத்தில் அக்குரணை பிரதேசத்தில் உள்ள விடயங்களே தான் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதற்குரிய நிதி உண்மையிலே மக்கள் எங்களுக்கு செலுத்தக்கூடிய வரிகள் தான் எங்களுடைய நிதி. இதே மாதிரி தான் பூஜா பிட்டியை எடுத்துக்கொண்டார், இதே மாதிரி தான் பாத்ததும்பரை எடுத்துக்கொண்டார். உதாரணத்துக்கு நாங்கள் வைத்துக் கொள்வோம், கொழும்பு மாநகர சபை எடுத்துக்கொள்வோம். 1994 இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து தொடர்ந்து இந்த கொழும்பு மாநகர சபை என்பது ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் தான் இருந்து வந்தது. நான் கேட்கின்றேன், இந்த கொழும்பு மாநகரத்தினுடைய என்ன அதாவது குறைபாடுகள் கூடி இருக்கின்றதா, ஏதாவது அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் தடைப்பட்டு இருக்கின்றதா, அவர்கள் மிக செழிப்பாக சரிவர செய்திருக்கின்றனர். அதே போன்று நாங்கள் எடுப்போம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மத்திய ஆளக்கூடிய அரசாங்கத்துடைய சபைகள் மிக அரிது. எங்களுடைய இந்த அக்குரணை இந்த மத்திய பிராந்தியத்தை விட இன்று வடக்கு கிழக்கு தான் கூடுதலான அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறோம். உண்மையில் நாங்கள் கூடுதலாக இந்த விடுமுறை காலங்களில் இந்த கிழக்கு மாகாணத்துக்கு எங்களுடைய மக்கள் கூடுதலாக செல்வார்கள். நாங்கள் சென்றால் நாங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு வந்தோமா என்ற ஒரு சந்தேகம் வரும் அளவுக்கு அவங்களுடைய அவ்வாறான திட்டங்களும் கூட ஆளுங்கட்சியிலிருந்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் இல்லை. ஒரு பிரதேச சபை என்பதும் இல்லை. இந்த பிரச்சனைகளை நன்கு அறிந்த இவற்றுக்கு நல்ல தீர்வு திட்டங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு சிந்தனை போக்குள்ள ஒரு பிரதேச சபையின் தலைவராக வரும் பொழுது நிச்சயமாக அந்த பிரதேசம் முழுமை பெறும். ஆமா, முறையான செயல் திட்டங்களையும் அழகான தெளிவுகளையும் நீங்கள் இந்த இடத்தில் எங்களுக்கு முன்வைத்தீர்கள். இருந்தாலும் எங்களுடைய அக்குரணை அரசியல் களத்தில் பல புதிய உறுப்பினர்கள் களமிறங்கியிருக்கின்றார்கள். பல அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளை பின்வைத்துவிட்டு புதிய களங்கள் முன்வந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. புதிய கட்சிகள் முன்வந்து விட்டன. இதனுடைய அக்குரணையும் இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் வாக்கு கொடுப்பது யாருக்கென்றே ஒரு புதிராக மாறிவிட்டது. இவர்கள் இந்த இடத்தை பிடித்துக் கொண்டார்கள் என்றால் ஒரு உறுப்பினராக போக முடியுமா என்றால் இந்த அக்குரணையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வுகள் கிடைக்கப்பெறுமா? உங்களுடைய கடந்த கால அந்த அனுபவங்களை வைத்து அக்குரணை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒரு பிரதேச சபை என்று வரும் பொழுது ஒரு பிரதேச சபையிலே வரக்கூடிய தலைவருடைய பங்களிப்பு தான் அளப்பரியது. அந்த தலைவருடைய செயற்பாடுகள் தான் அந்த பிரதேச சபையினை அதே போல அந்த பிரதேச மக்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல ஒரு முகாமைத்துவத்தை
அந்த தலைவரால் மட்டும்தான் வழங்கும். இந்த வகையில் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு பிரதேச சபை தலைவர் என்றால் அவருடைய முக்கிய பொறுப்பு இந்த அபிவிருத்தி மட்டுமல்ல. இந்த அபிவிருத்திக்கு அப்பாற்பட்டு இந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பிரதேச சபை தலைவருக்கு இருக்கின்றது. அதிலும் அக்குறையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுடைய சகோதர சிங்கள சமூகத்தினர், அதே போல எங்களுடைய சகோதர தமிழ் மக்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்க்கை, இவர்களுடைய இந்த அபிலாஷைகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அவர்களுடைய அந்த அபிலாஷைகளை ஏதோ ஒரு வகை பூர்த்தி செய்து ஒரு அழகான ஒரு நிர்வாகத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவை விசேடமாக அக்குர்ணை பிரதேச சபை தலைவருக்கு. நான் கடந்த 5 வருடங்களில் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வின் உதவியுடன் எனது கௌரவ பிரதேச சபை உறுப்பினர்களுடைய பங்களிப்புடன் அந்த பணியை சரியாக செய்து காட்டினேன். இந்த அக்குர்ணை பிரதேச சபைக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைமைத்துவம் வர வேண்டும் என்றால் அது இந்த முறை நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தி மூலமாகத்தானே பூர்த்தி செய்ய முடியும். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்றால் இங்கு நாங்கள் மொத்தமாக கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என்று 9 குழுவினர் இந்த பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிடுகிறார். இதில் மற்ற எல்லா அந்த குழுக்களை நாங்கள் பார்த்தால் அல்லது அவர்களுடைய தலைமை வேட்பாளர் யார் என்று பார்த்தால் அவர்கள் யாருமே எந்த விதமான ஒரு அனுபவம் இல்லாத, நாங்கள் புதியவர்கள் எல்லோரையும் அனுப்பி பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஏமாந்தது போல ஏமாந்து விடாமல் இந்த பிரதேச சபையினூடாக கிடைக்கக்கூடிய அந்த சேவைகளை நாங்கள் முழுமையாக பெற்றுக் கொள்வதென்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையிலே ஒரு அனுபவமும் நம்பகத்தன்மை உள்ள ஒரு குழுவுக்குத்தான் நாங்கள் இந்த வாக்குகளை ஈர்க்க வேண்டும். அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லோரும் அந்தந்த வட்டாரத்தில் மக்களாக நின்று கடந்த காலங்களிலே பல சேவைகளை செய்தவர்கள். இதிலும் சில புதுமுகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை வீதாசார அடிப்படையில் பார்த்தால் 100க்கு 10% என்று எங்களுக்கு சொல்லலாம். அந்த வகையில் உண்மையிலே அந்த பழையவர்களையும் புதியவர்களையும் ஒன்றிணைத்து இந்த சபை உருவாகும் பொழுது அந்த புதியவர்களும் பழையவர்களிடமிருந்து அவர்களுடைய அனுபவங்களை பெற்று எதிர்காலங்களிலே அவர்களுடைய ஊர்களிலே சிறந்த சேவைகளை வழங்கக்கூடிய சமூக பொறுப்பாளர்களாக அவர்களும் முன் வருவார்கள். அதே நேரம் ஒரு தலைவர் என்ற நான் உண்மையிலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இன்ஷா அல்லாஹ் செயல்படுவேன் என்ற ஒரு செய்தியும் எனக்கு நம்பிக்கையும் இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த ஒரு உறுதிமொழியை என்னால் தர முடியும். அப்படியாக உண்மையிலே இந்த பிரதேச சபை தேர்தலை பொறுத்த இந்த வெறுமனே அபிவிருத்தி என்ற அந்த 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 மாயை வார்த்தைகளுக்கு நாங்கள் மயங்கி விடாமல் நாங்கள் நன்கு சிந்தித்து இந்த தேர்தலிலே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெருமதியான வாக்குகளுக்கு ஒரு பெருமானத்தை பெற்றுக் கொள்வதென்றால் நிச்சயமாக நீங்கள் டெலிபோன் சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்கி இந்த அக்குர்ணை பிரதேச சபை ஒரு சிறந்த மக்கள் சேவையை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பிரதேச சபையாக வருவதற்கு உங்களுடைய பெருமதியான வாக்குகளை பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஆமாம், இத்தோடு எங்களுடைய சிறந்த இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். இருந்தாலும் எங்களுடைய முன்னாள் தவிசாளர் எங்களுக்கு அவருடைய அனுபவ பகிர்வுகளை சிறப்பாக பகிர்ந்திருந்தார். எங்களுடைய அக்குர்ணை மக்கள் நன்கு சிந்தித்து செயற்படுவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே இந்த அனுபவங்களை வைத்து சிறப்பாகவும் அழகாகவும் அழகான ஒரு கால மாற்றங்கள் எங்களுடைய நாட்டில் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த கால மாற்றங்களை வைத்து முறையாக அக்குர்ணை நகரமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைத்திருக்கும். எனவே இந்த நேர்காணலில் எடுத்துக்கொண்ட சிறந்த அனுபவங்களையும் சிறந்த விடயங்களையும் வைத்து இவ்வாறான அனுபவசாலிகளை எங்களுடைய பிரதேச சபைக்கு அனுப்பி எங்களுடைய நகரத்தை ஒரு முழுமையான சிறப்பான அழகான ஒரு நகரமாக மாற்றுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முன்வருவோம் என்று சொல்லி கூறி இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். எனவே ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.